எஞ்சியிருப்பது 2 இடங்கள். 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வந்து அடுத்த சுற்றுக்கு போய் ஒரு படம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி படைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ படைப்பாளி அந்த அளவுக்கு முக்கியம். இந்த படைப்பாளி இயக்குனர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நம்மக்கிட்ட. அந்த விஷயங்களை ஒரு சிலதை மறுபடியும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கட்டாயமாக உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்து முடிக்கும் போது தான் தெரியும் இது யாருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட வேகம் அதிகமாகும். அது எங்களுக்கு அவசியம் இல்லையா? இது உங்களுக்காக. ஸோ இப்போ லவ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ரொம்ப சீரியஸாக சொல்லலாம், காமெடியாக சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் திவ்யா ஏன் இவ்வளோ காமெடியாக பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஒரு கேரக்டரை வந்து இப்படியும் இறங்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு டயலாக் ஒன்று சின்னதாக வச்சுருப்பேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு கேட்பாங்க, என்னடா அது பையன் வந்து காலில் விழுந்தது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன் கூடாது? ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ தூரம் வேணாலும் ரிஸ்க் எடுப்பீங்க. தப்பு இல்லை, தேவைன்னு முடிவு பண்ணிச்சா இறங்கணும் கண்டிப்பாக. ஆனால் வழக்கமாக ஒரு காமெடி எடுக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம், மக்களை சிரிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நிறைய பேர் ஒத்துக்கிட்ட விஷயம். ஆனால் இந்த இடத்துல நல்லா எல்லாம் வழக்கமாக கேட்டது தான். ஏதோ ஒரு ஃபோனில் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை அவங்க இங்கே இருக்காங்க, இல்லை அவங்க நேராக வர்றதை வழக்கமாக பார்க்குறது. அது ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாரு பெரியம்மா சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக. யூஸ்வலாக எப்படின்னா அவர் ஆக்சுவலாக வந்து தெரியாது, எப்படியாவது இன்டேரக்டாக இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவர் ஃப்ரெண்டோட ஐடியா வந்து சொல்லி சொல்லி பண்ணுறதுனால இவரே ஓகே இம்ப்ரெஸ் பண்ணுவார். பண்ணும்போது அது தெரியாமல் ஃப்ரெண்டு வந்தோடனே அட் டைம் சமாளிக்கணும் இல்லையா? அந்த சமாளிக்கிற சீன் ஒரு விஷயம் அவர் சமாளிச்சுக்கிட்டே இருப்பார். ஈவன் அந்த எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லைங்க அது எங்கள் ஊரில் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அஸ் யூஷுவல் இவரும் கொஞ்சம் அப்படியே தெரியாத மாதிரி, பட் ஷீ நோஸ் அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாதான். பயங்கர கம்போஸ்டர், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நடிகர்கள் வந்து நல்லா இயக்கியிருந்தீங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. முதல்வர் என்னன்னா 2 பேருக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி தான் எனக்கு தெரிஞ்சு, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது. எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்கு, நீங்க இந்த மாதிரி யார் காலையாக விழுந்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லையா? விழ வாய்ப்பு வந்தா விழ வேண்டியது பாருங்க. ஒரு கான்செப்ட்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்காருன்னு. தலைக்கு கிரீடம்னா தலை குனிஞ்சு தானே ஆகணும். அதுதானே என்னோட லாஸ்ட் லைன் ஒன்று இருக்கும், அதில் அவர் சொல்லுவார், தலைக்கு கிரீடம் என்ன தலை குனிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். வந்துட்டு காலேஜில் கதை சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பர்மிஷன் கேட்டதுக்கு ஒரு பிரின்ஸ்பாலை மட்டும் இது பண்ணுற மாதிரியே போய் கதை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே ஓகே ஆன பிறகும் இந்த காலேஜ் காஸ்டியூம் ஃபுல்லாக வந்து அசிஸ்டன்ஸ் தான் எல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது. அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து திருப்பி பழைய இப்போ சின்ன பொண்ணாக மாற்றம் திருப்பி வந்து கொஞ்சம் வயசானவங்க மாற்றம் தான் கொஞ்சம் மேக்கப். ரொம்ப அழகாக அந்த மாற்றம் தெரிஞ்சிச்சு, ரொம்ப அழகாக. அதாவது வயசானவங்க மாதிரி இருந்தால் நம்பர்படி மாதிரி தான் இருந்துச்சு, வயசானவங்க மாதிரி தான் இருந்துச்சு. இளமையாக இருந்தப்போ வேடிக்கையாக இருந்துச்சு. அந்த பாட்டு சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸ் ஓவர் நிறையா பயன்படுத்திருந்தீங்க. அது வந்து ஒரு கதை சொல்கிறதுல வந்து ஒரு எஸ்கேபிசமா இல்லை சரியான யுக்தி தானே? அது எஸ்கேப் தான் சொல்லுவாங்க, ஆனால் தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த படத்துக்கு அது ஆப்டாக இருந்துச்சுன்னு தோணுச்சு. வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணுறது தப்பு தான், பட் அந்த படத்துக்கு ஓகே. தப்பு தான் நான் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணுறேன். எஸ்கேப் வரும் மாணவர் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஏன் தப்பு சொல்லுங்கள்? அது சில விஷயங்கள் சொல்ல முடியாத டைமில் நம்ம வாய்ஸ் ஓவர் சொல்ல முடியும், விஷுவலாக சொல்லணும் எதாக இருந்தாலும். அதை தப்பிக்கிறதுக்காக வாய்ஸ் ஓவர் சொல்லி நம்ம விஷுவல் டம்ப் பண்ணுறோம். ஸோ அது தப்பு. ஆனால் இந்த விஷயத்தை இந்த ஷார்ட் ஃபிலிமே அதை சொல்லி தான் ஆகணும், எனக்கு குறுகிய காலம்னால கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். 15வது வெற்றியாளர் யார் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஏன்னா எஞ்சிருக்கிறது 2 இடங்கள். 2மே வந்து கொஞ்சம் வேடிக்கையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஆனால் காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எஃபர்ட் இருக்குது. ஒன்று ப்ளீஸ் திவ்யா வைரமுத்து இயக்கம், இன்னொன்று வாயால் வடை சுடும் வசந்தி சுப்ராஜ். சுப்ராஜ் வந்து ரொம்ப கவனமாக கொஞ்சம் இளம் வயசையும் காமிச்சு வயசானதையும் காமிச்சு ஒரு ப்ளே பண்ணியிருந்தார். ப்ளீஸ் திவ்யா வந்து ஒரு எப்படி நெரேட்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவர் கதை சொல்கிற மாதிரி இதான் நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு. 2 பேர் வந்து கேமரா பற்றி சொல்கிற மாதிரி 2 பேரும் வித்தியாசமான பாணிகளை கையாளுந்தாங்க. உங்களுக்கு யாரை நிறையா பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பதினஞ்சாவது வாரம் கனவு பட்டறையில் 2வது இடத்துல இருக்கும் அந்த குறும்படம் வாயில் வடை சுடும் வசந்தி சுப்ராஜ். வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. நிறைய சிரித்தேன், நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் ஓட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வித்தியாசத்தில் நீங்கள் 2வது இடத்தை பிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாயில் வடை சுடும் வசந்தியிலேருந்து ஒரு சில காட்சிகள். இப்படியே இருந்தா என்னதான் அர்த்தம்? என்னதான் முடிவு பண்ணிருக்க நீ? அதான் சொல்லிட்டேன் இல்ல, என் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாதான் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும்.
காலேஜ் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன கிழிக்க போற நீ? பார், என்னமோ பண்ணிட்டு போறேன். அது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணி தொலையேன். ஏய், என்ன விளையாடுறியா? இன்னைக்கு தான் காலேஜே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேலை தேடணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் என் ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அதுக்கு எனக்கு 2 வருஷம் தேவைப்படும். என்னது? வேலைக்கு போறியா? வீட்டோட மாப்பிள்ளை இருக்க குறையுதா? எனக்கு இருக்க நாலேஜ்க்கு நான் அமெரிக்கால போய் படிக்க வேண்டியது. அம்மா அப்பா வீட்டு போக கூடாதுன்னு நான் இங்க வந்து படிச்சிருக்கேன். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க கஷ்டம் உனக்கு. ஏய், உனக்கு மட்டும் வாயிலன்னு வச்சுக்கிய, உன என்னைக்கும் நாய் கம்மின்னு போயிருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் பசங்க கூட அமெரிக்கால படிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட நான் ராஜா மாதிரி வச்சிருக்கேன். சரி, இப்ப எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நான் ஒன்னும் உங்களை வர சொல்ல, உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர சொன்னேன். அது சரி, உங்க ப்ராஜெக்ட் எதுக்கு உங்க பையன்கிட்ட கொடுத்தீங்க? ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேலை அப்படின்னு நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். பையன் காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து கேட்டப்ப சோ என் ப்ராஜெக்ட் நான் அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணாங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு நீங்க கிளம்பலாம். இதான் என்னோட எஸ்பிபி ப்ராஜெக்ட். இதுல இருக்க மின்னோட்டத்துல இருக்கிற சார். என்னப்பா தமிழ்ல சொல்ற? இங்கிலீஷ்ல சொன்னாதான் மார்க் போட முடியும். இல்ல சார், இங்கிலீஷ்ல எழுத தெரியும், படிக்க தெரியும் சார். ஆனா ப்ராஜெக்டை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா மார்க் போட முடியாது சார். நாலேஜுக்கு லாங்குவேஜ்ல ஒரு தடையே இல்லை சார். உங்களுக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சார். அவன் இஷ்டத்துக்கு அவனை ஃப்ரீயா எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சார். நான் இதை கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினா இங்கிலீஷ் முக்கியம். இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் இங்கிலீஷ்ல சொல்ல சொன்னேன். பத்மா, go to the stage and explain his project in English. இதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வித்தவுட் எஸ்பிபி ப்ராஜெக்ட். This is my dream project without SPB project. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தா 40 years ago this project has been ready. பர் செகண்டுக்கு 10 லட்சம் சைக்கிள் தொடர்ந்து சுத்தாம படிப்படியாக குறைஞ்சி ஆஃப் ஆயிடும். 15வது வாரம் கனவு பட்டறையில் மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு நம்மளுடைய வைரமுத்து. ப்ளீஸ் திவ்யா, ரொம்ப எளிமையான கதைங்க. ரொம்ப அவரை துன்புறுத்திக்கல, நடிகர்களையும் துன்புறுத்தலை, எளிமையாக சிரிக்க வச்சிருக்காரு. கடைசியில் காதல் சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு காலில் விழுந்து தயவு செஞ்சு நேயத்துக்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வாய் விட்டு சிரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவருக்கு பெரிய ஒரு வாழ்த்து. அவர் அடுத்த சுற்றுக்கு போகிறாரு. இவரா கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வாய்ப்பை பயன்படுத்தி படம் செய்ய போகிறாரு தெரியாது. அதுக்கு அடுத்த சுற்றை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் திவ்யாவிலேருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக. என்ன இளையராஜா மியூசிக் கேக்குதா? எப்படி மச்சான்? அவதான் நியூ ஜானியாச்சே. எப்படி? அவளோட லாங் ஹேர் தான் மச்சி. ஆனா எப்படின்னு தான். டோன்ட் வரி மச்சான், நான் ஐடியா தரேன். நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்கேன், ஃபிளாட் ஆயிடும். ஏதோ முக்கியமான விஷயம்னு திரும்பி நிக்கிறீங்க. இல்ல திவ்யா, நான் இப்ப தைரியமா சொல்லிடுறேங்க. என்ன? நான் உங்களை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே ஃபிளாட் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் உங்ககிட்ட சொல்ல வரலன்னு போது முடியாம போயிடுச்சுங்க. நீங்க என்ன பாருங்க, நான் உங்களை நல்லா கேர் எடுத்துப்பேங்க. நான் உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவா இருப்பேன். நீங்க கேட்காமலே நான் எல்லாமே செய்வேங்க. சத்தியமாங்க. என்ன சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் கண்ண மூடுங்களேன். நோ ப்ளீஸ். இல்ல நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். நீங்க கொஞ்சம் கண்ண மூடுங்களேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். சரி ஐயோ, நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்க, பயப்படாதீங்க. கண்ண மூடுங்களேன். கண்ண மூடுங்க.
திவ்யா ப்ளீஸ் ஐயோ, ப்ளீஸ் விஷ்ணு. திவ்யா திவ்யா ப்ளீஸ் ஐயோ, திவ்யா என்ன பண்ணிட்டு நேத்துக்கு திவ்யா விஷ்ணு? ப்ளீஸ் திவ்யா எழுந்திருங்க. நேத்துக்கு விஷ்ணு, திவ்யா நான் விட மாட்டேன் திவ்யா நேத்துக்கு திவ்யா எழுந்திருங்க. ப்ளீஸ். பாத்தீங்களா எப்படியோ கெஞ்சியே ஓகே பண்ணிட்டானே. என்னங்க பண்றது, லைஃபுங்க, நோ காம்ப்ரமைஸ். தலை கிரீட வேணும்னா தலை குடிச்சு தானே ஆகணும். இந்த வார சனிக்கிழமை நிகழ்ச்சிகள் 7 முடிஞ்சாச்சு. நாளைக்கு மறுபடியும் நீங்க வெற்றி அடைஞ்ச அந்த குறும்படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தழுவ விட்டுறாதீங்க. நாளைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கண்ணன். இங்க எனக்குன்னு ஒரு இடம், இது என்னோட நம்பிக்கை.